வா வசு போலாம். மேடம் மேடம் ஒரு நிமிஷம் இல்லைங்க மேடம். மேடம் மேடம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். மேடம் மேடம் மீனாட்சி ஒரு நிமிஷம் இரு மீனாட்சி. மேடம் மேடம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். நில்லுங்க மேடம். மீனாட்சி நீயாவது நான் சொல்றது கேளு. மேடம் நில்லுங்க மேடம் ப்ளீஸ். ஒரு வழியா போய் தொலைஞ்சாளுங்கடி. பாட்டி உன்னோட பாம்பு ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாட்டி. அதானே கடையநல்லூர் காந்திமதியா கொக்கா. வசு இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள எப்படி வர நான் பாத்துறேன். ஏய் போடி, மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியில போடி. கடைசியா நான் தாண்டி ஜெயிச்சேன். என்ன என்ன போயிட்டாளா பஸ் போயிட்டாளா? என்ன என்ன பகல் கனவா? கனவா பாட்டி? அது வந்து உன் கனவுல வசு வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாளே. ஆமா பாட்டி. அப்போ அது கனவா? அப்போ உன் கனவு இப்ப பலிக்க போகுது. நீ நினைச்சதாண்டி நடக்க போகுது. இப்ப அந்த பாம்பு உன் குழந்தை ரூம்குள்ள தாண்டி போயிருக்கு. வா பாட்டி போய் பார்க்கலாம். வா 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 வா. இங்க பாரு மீனாட்சி, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த மாதிரியே இருக்கணும். கண் சிமிட்டாம கண்ணையே பார்க்கணும். கண் சிமிட்டினவங்க தோத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி தோத்து போயிட்டா தோத்தவங்க ஜெயிச்சவங்களுக்கு 10 முத்தம் கொடுக்கணும். கேம் எல்லாம் ஓகே தான், ஆனா அந்த 10 முத்தம் தான் டூ மச்சா இருக்கு. சரி முத்தம் கையில கொடுத்தா போதும், ஓகேவா? அப்பனா ஓகே. சரி கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி. பாட்டி என்ன பாட்டி முத்தம் கொடுக்கறத பத்தி பேசிக்கிறாங்க? இனியா இவங்க இந்த போட்டியை முடிக்கிறதுக்குள்ள அந்த பாம்பு 2 பேருக்கு முத்தம் கொடுக்க போகுது. அந்த மீனாட்சி அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வர போறாங்க பாரு. ஏய் பாவி, உசு உசுன்னு சத்தம் போட்டு என்ன போட்டியில இருந்து தோக்கடிக்க பாக்குறீங்களா? நான் எதுவும் பண்ணல. உசு உசுன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, அப்படியே வாயை திறக்காம சத்தம் போடுறீங்களா? ஏய் மீனாட்சி, நான் சத்தம் போடல, சீரியஸா. சரி பாப்போம். பாட்டி படம் எடுத்து பாம்பு சீறிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் பாம்ப பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டே இருக்காங்க. பாட்டி பாம்பு பக்கத்துல படம் எடுத்த ஆடியும் 2 பேரும் துளி கூட பயமே இல்லாம இருக்காங்க. ஆமாண்டி, அந்த அளவுக்கு காதல் கண்ட கட்டி போட்டிருக்கு. அடியே இனியா, ஒரு பொண்ண ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு கண்ணோட கண்ணு பாத்துக்கிட்டு இருக்கான் உன் கொழுந்த. மானம் கேட்டவன். அப்படியே பாம்பு அவன் கண்ணு புச்சுன்னு குத்தணும்டி. பாட்டி நானும் இந்த மாதிரி ஆனந்த் கூட விளையாடணும் பாட்டி. அந்த மீனாட்சிய பாக்க எனக்கு ரொம்ப எரிச்சலா வருது பாட்டி. இதெல்லாம் பேசுற நேரமா இது? இப்ப பாம்பு அவங்க மேல ஏற போது. 2 பேரும் பயத்துல தையா தையா தையாலும் குதிக்க போறாங்க. அவ வெளியே ஓடி வர போறா. வசுந்தரா எல்லாரும் முன்னாடி சிக்க போறா. உன் கண்ணுல தீய வைக்கணும்டா. எவ்வளவு நேரமா அவளை அப்படியே உத்து பாத்துக்கிட்டு இருக்கான் பாரு. நீ
கண் சிமிட்டிட்ட நீ தோத்துட்ட. நீ 10 முத்தம் கொடுத்தே ஆகணும். ஆஹா, நான் தோக்கவே இல்ல. யாரோ பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதான் நான் டிஸ்டர்ப் ஆகி கண்ணை சிமிட்டிட்டேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. போட்டினா போட்டிதான். நீ கண்ணை சிமிட்டிட்ட. ஒழுங்கா 10 முத்தம் கொடுத்தே ஆகணும். நோ. ஐயே, என்னடி இவன் முத்தத்துக்கு இப்படி அலையறா? பாட்டி, மீனாட்சி ஆனந்தும் என்ன பண்ண போறாங்க பாட்டி? ஏய், இங்க என்ன சினிமாவை காட்டுறாங்க? என்னமோ அப்படியே உத்து பாத்துக்கிட்டு இருக்க. சீ, மூடுவாயே. கொடுத்துதான் ஆகணும். குடு, தோத்து போயிட்டல. ஐயோ, பாட்டி பாரு பாட்டி, முத்தம்லாம் கொடுத்துக்கிறாங்க. அடி, ஏய், அவங்க கிஸ் பண்ணி நாசமா போறாங்க. அந்த பாம்பு எங்கடி போச்சு? ஐயோ, எங்க பாட்டி போச்சு? ஐயோ, இந்த பாம்பை நான் எங்க இருந்து தேடுவேன்? அடி, தூக்கி போட்டு வாடி, பாம்பை தேடுவோம். சீக்கிரம் வா. பாட்டி பாட்டி, இப்ப என்ன பாட்டி பண்றது? எங்க தேடினாலும் அந்த பாம்பு இல்லையே. ஏய், பல்லு இல்லாத பாம்பு தானடி, வீடு அது எங்கேயாவது ஓரமா படுத்து கிடக்கும். அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறமா புடிச்சுக்கலாம். இது பாம்புங்கிற மாதிரி காதுல விழுதே. என்ன பாம்பு? இவன் வேற கடங்கார கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். அம்மா தாய மகராசி. ஏய், காசுக்காக ஏன்டா பறக்கற? உன் பணத்தை எடுத்துட்டு நான் என்ன ஃபாரினுக்கா பறக்க போறேன்? அம்மா அது இல்லம்மா, உங்களுக்கு போன் பண்ண எடுக்கல. பாம்பு மாறிடுச்சுமா. ஏய், லூசாடா நீ. பாம்பு எப்படிடா மாறி போவோம்? பாம்பு என்ன பாட்டியாவா மாறும்? நீங்க வாங்கிட்டு போனது பல்லு இல்லாத பாம்பு இல்ல, பல்லு உள்ள விஷப்பாம்பு. ஐயோ, கொத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வாயில நொறையா தள்ளி 3/4 மணி நேரத்துல முழுசா போய் சேர்ந்துருவீங்க. என்னது, விஷ பாம்பா? என்ன பாட்டி? என்ன ஆச்சு? நாம மோசம் போயிட்டோம்டி, மோசம் போயிட்டோம். நம்ம வாங்கிட்டு வந்தது விஷ பாம்பா. பாம்பு மாறி போச்சா? ஐயோ, அப்படி போதா உங்க பிளான்? என்னையும் மீனாட்சியும் வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு பாம்பை வச்சுதான் பிளான் பண்ணிருக்கீங்களா? விஷம் இல்லாத பாம்புன்னு நினைச்சு விஷ பாம்பை கொண்டு வந்துட்டீங்களா? ஐயோ, இந்த பாம்பால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதே. கடவுளே, மீனாட்சிக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஏய், என்னடியாச்சு உங்க 2 பேருக்கும் இப்படி ஆயிட்டீங்க? வாங்கடி, முதல்ல பாம்பு தேடலாம். பாட்டி பாட்டி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். எங்கடி போறப்ப? பாம்பை தேடுறதோட முக்கியமான வேலையா உனக்கு? இலக்கியா, நீ பாட்டி கூட சேர்ந்து பாம்பை தேடு. நான் போய் ஆனந்த் கூட உன்னை எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டு பெரிய பிளான். திருட்டு கழுதைக்கு பிளான் ரெடி வேண்டி கிடக்கு. வா, முதல்ல பாம்பை பிடிப்போம். வாங்க வாங்க, அப்புறம் பிளான் பண்ணி பேசுவோம். பாட்டி, ஏய், பாம்பை தேடுற நம்ம கரப்பாம்பூச்சி தேடுற மாதிரி ஏன் பின்னாடியே தேடிட்டு இருக்க? போய் கிச்சன்ல போய் தேடுறி. போடி, போ போ. ஏய், உனக்கு என்ன தனியா சொல்லுமா? போடி, போய் தேடு. பாட்டி பாட்டி, எனக்கு பயமா இருக்கு பாட்டி. சரி சரி, நீ உன் ட்ரெஸ் கொஞ்சம் காலுக்கு மேல தூக்கிக்கோ. ஜாக்கிரதை, பயப்படாத. நான் இருக்கேன். எங்கேயுமே இல்ல. பாட்டி கூட போய் செட்டில் ஆயிட வேண்டியதுதான். ஏண்டி இப்படி டென்ஷன் பண்ற? கிச்சன்ல ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், பாம்பு எங்கேயுமே இல்ல பாட்டி. பாட்டி, என்னடி, என்ன? நான் தேடி போன இடத்துலயும் பாம்பு இல்ல பாட்டி. இடியே, பாம்பு இல்லாத இடத்துல தேடுனா எப்படி பாம்பு இருக்கும்? ஏண்டி பிரஷரை ஏத்துறீங்க? சரி வாங்கடி, போய் தேடலாம். எங்க இருக்கு? பாட்டி பாட்டி, பயமா இருக்கு பாட்டி. பாட்டி இரு பாட்டி, நானும் வரேன். ஏண்டி, பாம்புக்கு காலை போடாம பம்புன்னு போட்டிருந்தப்பவே நினைச்சேன் இப்படிதான் அறகுற வேலை பாப்பான்னு. அதே மாதிரி அவன் வேலை பார்த்துட்டான். விஷம் இல்லாத பாம்புன்னு விஷம் உள்ள பாம்பை கொடுத்துட்டானே. அது
அது எங்க போய் தொலைஞ்சதோ எங்க தேட? பாம்புக்கு ஏதாவது பேர் இருக்கா பாட்டி? ஏண்டி? பேர் சொல்லி கூப்பிட்டா பாம்பு வெளியில வந்துரும்ல. ஐயோ 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 பொடி பொச கட்டவளே. ஏண்டி பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே வெளில வரதுக்கு இது என்ன ராமநாராயண படத்துல நடிக்கிற பாம்பா? அடியே விஷ பாம்புடி. நினைச்சாலே ஈரக்கொலையெல்லாம் நடுங்குதே. ஏன் பாட்டி பேசாம நம்ம வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடலாமா? ஐயோ என் ராசாத்தி. வீட்டை விட்டு நாம ஓடி போயிடலாம். அந்த பாம்பு வாங்கினமே அவனுக்கு யார் பதில் சொல்றது? பக்கத்துல இருக்கிறவள் பார்த்து ஏண்டி உசு உசுன்னு கூப்பிடுற? பாட்டின்னு கூப்பிட வேண்டியதானே? ஐயோ பாட்டி, நான் உசு உசுன்னு கூப்பிடலையே பாட்டி. எனக்கு என்னமோ பயமா இருக்கு பாட்டி. நீங்க அவங்கள விரட்டுறதுக்காக பாம்பு வாங்கிட்டு வந்தீங்க. இப்ப அது எல்லாருக்குமே டேஞ்சர் ஆயிடுச்சு பாட்டி. ஏய் பயத்துல சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது யார் அது உசு உசுன்றது? சொரண்டாதடி பாட்டி. யார் சொல்றது? பயத்துல தானா சுரண்டது பாட்டி. கைய அது உசு உசுன்னு சவுண்ட் வருதுல்ல, அது நமக்கு முன்னாடி வரல பாட்டி, அப்படியே நமக்கு பின்னாடி இருந்து வருது பாட்டி. அடியா பாக்குற போட்டு பார்த்தா போட்டு போல இருக்கே. பாட்டி பாட்டி, பாம்பு ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இருக்கு. ஏதாவது பண்ணு பாட்டி. எனக்கு ஒண்ணும் தோணலடி. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. கீரை அந்த ஸ்னேக் பாபுக்கே போன் பண்ணி கேக்குறேன். சீக்கிரம் பண்ணு பாட்டி. சொல்லுங்கம்மா. டேய் ஸ்னேக் பாபு, நாங்க அந்த பாம்பு கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோம். எதிரில அது படம் எடுத்து ஆடுதுடா. நாங்க என்ன பண்றது? நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? எனக்கு பாக்கி வச்சீங்கன்னா அப்படித்தான் நாகராஜனுக்கு கோபம் வந்துரும். நீங்க பாம்பு கிட்ட மாட்டிக்கின்னு வச்சுக்கோங்க, பாம்புக்கு முன்னாடி பாம்பு டான்ஸ் ஆடுங்க. அப்பதான் அவன் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டான். எனது பாம்பு டான்ஸ் ஆடணுமா? பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அதான். என்ன பாட்டி? பாபா பாம்பு டான்ஸ் ஆடினா பாம்பு நம்மள விட்டுருமாண்டி. வாங்கடி ஆடலாம். என்ன பாட்டி டான்ஸ் ஆடினா பாம்புக்குன்னு ஒரு எவர் கிரீன் ஃபேமிலி சாங் ஒண்ணு இருக்குடி. அத பாடி ஆடுனா அது சந்தோஷமா போயிடும்டி. சீக்கிரமா பாட்டு சீக்கிரம் சீக்கிரம் கைய மேல தூக்கு. ஐயோ எனக்கு முட்டியெல்லாம் வலிக்குதே. இந்த பாம்பை வச்சு வசுவியும் மீனாட்சி ஒரு வழி பண்ணலான்னு பார்த்தா அந்த பாம்பு நம்மள ஒரு வழி பண்ணுதே. எவ்வளவு நேரண்டி ஆடுறது? இருங்க இருங்க, ஸ்னேக் பாபு கிட்ட போன் பண்ணி கேக்குறேன். என்னம்மா? டேய் பாபு, இந்த பாம்பு டான்ஸை எப்படா நிறுத்தும்? பாம்பு நகர வரைக்கும் ஆடிட்டே இருங்க, இல்லன்னா பட்டுன்னு போட்டுரும். நகர வரைக்கும் ஆடிக்கிட்டே இருக்கணுமா? அடியே பாம்பு நகர வரைக்கும் ஆடிக்கிட்டே இருக்கணுமாண்டி? என்ன பாட்டுக்கிட்டே ஆடுறது? பாட்டி, இந்த பரம்பரை பாட்டுக்கு பாம்பு போற மாதிரி தெரியல பாட்டி. ஏதாவது லேட்டஸ்ட் குத்து சாங்கா போடுவோம் பாட்டி. அதுல போல பாத்துருவோம். குத்து சாங்கா? அது என்னடி சாங்? அத பாட்டி, தகிட தகிட. ஓகே ஓகே, அதுக்கு நல்லா ஆடலாம் பாட்டி. அந்த தகிட தகிட. பாட்டி, பாம்பு போயிடுச்சு.
அப்பாடி போயிடுச்சுடி, நீ வாங்கடி போலாம். பாட்டி இல்ல பாட்டி, பாம்பை எப்ப போய் தேடுறது? ஏய் போடி போடி, இப்ப நாம தப்பிச்சிட்டோம்ல, அதெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். வாங்க வாங்க போலாம் 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 போலாம். அந்த பக்கம் இல்ல, வா அந்த பக்கம் தான் போச்சு, கடிச்சு கடிச்சு வச்சிருக்கோம். வா போயிடலாம், சீக்கிரம் வா. என்னவா இருக்கும்? ஏய் என்னடி ஏதோ யோசனையாவே இருக்கா? இல்ல மம்மி, இந்த குண்டமாவும் இனியாவும் நகைப்பெட்டிய எதுக்கு மம்மி எடுத்துட்டு போயிருப்பாங்க? நகை வாங்கணும்னு சொன்னாங்க, ஆனா பெட்டிய திறந்து பார்த்தா உள்ள எதுவுமே இல்ல. ரெண்டு பேருமே திருட்டு மொழி முழிச்சாங்க. அது நீ கவனிச்சியா மம்மி? ஆமாண்டி, நானும் கவனிச்சேன். என்னதான் திருட்டுத்தனம் பண்ணாலும் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. என்ன வண்டவாளம் பண்ணிருக்காங்கன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். மம்மி, இதுங்க ரெண்டும் பாம்பு விஷத்தை விட ரொம்ப மோசமான விஷம் மம்மி. பாம்புக்காவது பல்லுல தாண்டி விஷம், ஆனா அந்த குண்டமாவுக்கு உடம்பு முழுக்க விஷம். ஏய் மம்மி, என்னடி? ஏய் பாம்பு பாருங்க மம்மி. மம்மி, பாம்பு 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 பாம்பு. என்னடி இது? பாம்பு. ஐயோ, மம்மி கொத்த வருது மம்மி. போடு, இங்க இருந்து போயிரலாம். ஓ மம்மி, போ மம்மி. பாம்பு பாம்பு. எங்க எங்க பாம்பு இல்ல, உள்ள பாம்பு. என்ன எங்க பாம்பு? பாப்பா பாம்பா? பாம்பு. பாம்பு எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? அர்ஜுன் சார், பாம்பு எப்படி தானா வீட்டுக்குள்ள வரும்? யாராவது கொண்டு வந்து தான் விட்டுருப்பாங்க. என்ன வசு சொல்ற? யாரு பாம்பை வீட்டுக்குள்ள விட்டுருப்பா? அர்ஜுன் சார், அத பத்தி நம்ம அப்புறமா ஆராயலாம். முதல்ல பாம்பை கண்டுபிடிக்கணும். விஷம் உள்ள பாம்பா இருக்க போது யாருக்கும் எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுல்ல. என் கண்ணில் மட்டும் பட்டுச்சு, பேசாம சுட்டுலான்னு இருக்கேன். சுற்றுவேங்கிறானே, பாம்பையும் பண்ணியையும் மட்டும்தான் இவன் துப்பாக்கி சுடும் போல இருக்கு. ஐயோ, ஸ்னேக் பாபுக்கு பதில் சொல்லணுமே. தம்பி, அதெல்லாம் கூடவே கூடாது. அந்த பாம்பு எங்களுக்கு உயிரோட வேணும். என்னது, பாம்பு உயிரோட வேணுமா? எதுக்கு? அது பாம்புனா நாகராஜன், அதுக்கு பூஜை பண்ணணும், அதுக்கு தான் பாட்டி சொல்றாங்க. ஆமா தம்பி, என் பேத்தி இலக்கியாவுக்கு நாகதோஷம் இருக்குல்ல, அதனால அவ இருக்கிற இடத்துல யாரும் பாம்புக்கு கெடுதல் பண்ணவே கூடாது. முதல்ல அந்த பாம்பை காப்பாத்துங்க, அப்புறம் அந்த பாம்பு கிட்ட இருந்து எல்லாரையும் காப்பாத்துங்க. பாம்பு உள்ளதான் இருக்குங்கிறீங்க, பாம்பு உயிரோட வேணுங்கிறீங்க. எனக்கு பாம்பெல்லாம் பிடிக்க தெரியாதுங்க. நான் வேணா ஒண்ணு பண்றேன், ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்றேன், அவங்க வந்து பாம்பை பிடிச்சி ஃபாரஸ்ட்ல விட்டுருவாங்க. ஃபயர் சர்வீஸ்க்கெல்லாம் போன் பண்ணாதீங்க தம்பி, அவங்க வீட்டுக்குள்ள வந்தா கலையபரம் ஆயிடும். நாளைக்கு ஜேகேஆர் வீட்டுக்குள்ள பாம்பு புகுந்ததுன்னு பெருசா கொட்டை எழுத்துல போட்டுருவானுங்க. மா, பாம்பு பிடிக்கிறவங்களை யாராவது வர சொல்லி பிடிக்க சொல்லவா? ஆமா அர்ஜுன், அதான் கரெக்ட். அர்ஜுன் சார், எனக்கும் அதே தான் தோணுது. யாராவது பாம்பு பிடிக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து நான் அதை பிடிக்க சொல்லிடுறேன். நீங்க இங்கே இருந்து எல்லாரையும் சேஃபா பத்திரமா பாத்துக்கோங்க. சரி, போய் கூட்டு வா. அடி அடி, நல்லா மகுடி வாசிக்கிறவனா பார்த்து கூட்டிட்டு வா. அடே, பாம்பை உடனடியா பிடிச்சாகணுமே, இல்லன்னா பாம்புக்கும் சேர்த்து அந்த பாம்பாட்டி காசு கேட்பானே. ஆமா பாட்டி, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேனே.